மைவித்ரி குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எதற்காக என்று கேட்டால், நேற்று வெயில் கிடைக்கிற சூழ்நிலைகள் 100க்கு 100 100% நம்பி கண்டிப்பாக கிடைக்குங்கிற ஆதங்கத்தில் நாம் எல்லாம் வெயிட் பண்ணோம். பட்டு அதன் விளைவு 3 நிமிஷம் கூட நம்ம கேஸை டீட்டெயிலாக விசாரிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலைக்காகவோ கொஞ்சம் தள்ளி போயிருக்கு. எதுவுமே இப்போ தள்ளி போயிடுச்சுன்னா எப்போவுமே வெளியே வர முடியாதுங்கிற சுச்சுவேஷன்லாம் கிடையாது. அடுத்து நம்ம அப்ளை பண்ணலாம். இன்னும் சுப்ரீம் கோர்ட் இருக்குது, எல்லா கோர்ட்டும் இருக்குது. பட்டு எதுக்காக இந்த மாதிரி இந்த மெசேஜ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, மைவித்ரி ஆர்ட்ஸ் மெம்பர்கள் தான். செல்வம் என்பது பணம் மட்டும்தான் என்பதல்ல, உனக்குள் இருக்கும் திறமையே. அதை நீ வளர்த்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய செல்வம். புரிகிறதா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் வரைக்கும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்க, எனக்கு சொல்லி சொல்லி வளர்த்தவங்க, செல்வம் என்பது மட்டும்தான் என்பதல்ல, உனக்கு இருக்கும் திறமையே. ஒருவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் செல்வம் தான் சொல்லுவாங்க. செல்வத்தோடு சேர்ந்து நமக்கு திறமை இருக்கா, அந்த திறமையை வளர்ப்பதற்கு இன்று மைவித்ரி ஆர்ட்ஸ் மூலமாக எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த ஒரு கிளாஸ் இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் மைவித்ரி ஆர்ட்ஸில் சேர்ந்ததுனால இன்றைக்கி இன்னும் பல விஷயங்கள் கற்றுக்கொண்டே இதற்கு மேலும் சில விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். ஆனாலும் இதையும் தாண்டி போக முடியுமா? கண்டிப்பாக முடியும். இந்த சூழ்நிலையும் கடந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகியிருக்கு. அப்படி எத்தனை பேர் கடந்து போக முடியும்? கண்டிப்பாக மனம் இருந்தால் முடியும். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல விஷயம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டே தான் இருக்கும். நமக்கு பயமும் தயக்கமும் இருக்குமானால் தோல்வி வந்து கொண்டே தான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில் வந்து நிற்கும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை மோட்டிவேஷனாக திருப்பி அதன் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்குங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணணுங்கிற விஷயத்த இன்றைக்கி மைவித்ரி ஆர்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா? உயரத்தில் ஏறி நின்றால் உலகமே உனக்கு தெரியும். உயரத்தில் ஏறி நின்றால் உலகமே உனக்கு தெரியும். ஆனால் உயர உயர வளர்ந்தால் மட்டுமே உலகத்திற்கு நீ தெரிவாய். அதே போல் நம்ம நிறுவனம் இன்னும் பல பேருக்கு இது தெரிகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் அதை நம்ம கஸ்டமராக தான் உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கூறேன். இது இன்றைக்கி மைவித்ரி ஆர்ட்ஸ் அதர் மெம்பர்ஸும் நிறைய பேர் கேள்விப்பட்டு இருக்கிற ஒரு விஷயமா இதை போய் சேர்ந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு நிச்சயம் எனக்குள் இருக்கிறது. அதை உங்களுக்குள்ளும் வரும் என்பதை சொல்லிக்கொள்கிறேன். தயவு செஞ்சு இன்னும் மேலும் மேலும் நம்ம வளர்வோங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உங்களுக்கு 2ஆம் வாய்ப்பை வழங்குகிறது. அதற்கு தீர்வு நாளை என்பதுதான் அதன் பெயர். நாளை விடியும் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அதை முயன்று பாருங்கள். நிச்சயமாக நல்லதொரு வாய்ப்பை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உங்களுக்கு 2ஆம் வாய்ப்பை வழங்குகிறது. அதன் பெயர் தான் நாளை. நாளை என்பது அதன் பெயர், அதன் பொருள். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அப்படி நடந்தால் நாளை விடியும் போது வேறொரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருக்கு. நமது குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி குற்றவாளிகள் தப்பிப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதே ஓட்டையை பயன்படுத்தி ஒரு நிரபராதியை சிறைவாசம் அனுபவிக்க வைப்பதை இங்குதான் பார்க்கிறோம். ஆனால் நம்மில் பலர் இன்னும் இந்த விஷயம் தெரியாமல் நிறுவனத்தை பழி சொல்கிறோம். நிறுவனத்தை நடத்த வேண்டும் என்பதை குறிக்கோளாக இருக்கக்கூடிய நமது எம்பி அவர்கள் நிறுவனத்தை நேற்றும் அவர் கோர்ட்டுக்கு வரும்போது விஷயத்தை சொல்லியிருக்காரு. நிறுவனத்தை ஒருபோதும் விட்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் எனக்கு வரவும் வராது, வந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன். நிறுவனத்தை நடத்துவதே என்னுடைய குறிக்கோளாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்காரு. அந்த நிறுவனத்தை இன்னும் சிறப்பாக எப்படி நடத்தலாங்கிற விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்காரே தவிர இதெல்லாம் காலப்போக்கில் மாறும். இந்நிறுவனத்தை நடத்த வேண்டும் என்பதை குறிக்கோள். ஆனால் நடந்துவிட்டால் அவர்கள் தோற்று விடுவார்கள் என்று இப்படி குறுக்கு வழியை பின்பற்றி வருகிறார்கள். நாம தான் நிறுவனம், நாம தான் பலமாக இருக்க வேண்டும். நமக்கே இவ்வளவு விரைத்தி என்றால் 75 நாட்களுக்கும் மேலாக உள்ளே இருக்கும் எம்டிக்கு எவ்வளவு வலி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நமக்கே இவ்வளவு விரைத்தி என்றால் 75 நாட்களுக்கும் மேலாக உள்ளே இருக்கும் எம்டிக்கு எவ்வளவு வலி இருக்கும்? அவர்கள் குடும்பத்திற்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும்? கஷ்டத்தில் தோள் கொடுப்பவன் நல்ல நண்பன். கஷ்டத்தில் தோள் கொடுப்பவன் நல்ல நண்பன். நாம் யார் என்பதை சற்று சிந்தியுங்கள். மைவித்ரி ஆர்ட்ஸ் உறுப்பினர்களுக்கு மட்டும். ஓகேங்களா? கஷ்டத்தில் தோள் கொடுப்பவன் நல்ல நண்பன். நாம் யார் என்பதை சற்று சிந்தியுங்கள். நன்றாக நடந்த நிறுவனம், நாம் அனைவரும் நன்றாக சம்பாதித்தோம். இன்று அதை ஒரு பன்றிகள் கூட்டம்
நம்மை நன்றாக சம்பாதித்தோம். இன்று அதை ஒரு பன்றிகள் கூட்டம் சிதைக்க முற்படுகிறது. அதை நாம் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டாமா? அதற்கு உழைக்க வேண்டாமா? உழைக்கலைனாலும் பரவாயில்ல, சற்று பொறுமையாக இருங்கள், அதை அவர் பார்த்துக்குவார். ஓகேங்களா? நமக்கு வருமானம் கொடுத்த இன்னும் கொடுக்க போகிற நிறுவனத்திற்கு நாம் செய்யும் கைமாறாக இதுவாக இருக்கட்டும். நமக்கு வருமானம் கொடுத்த இன்னும் கொடுக்க போகிற நிறுவனத்துக்கு நாம் செய்யும் கைமாறு இதுவாக இருக்கட்டும். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். வெல்வோம், வென்றே தீர்வோம் என்ற சொல்லுக்கு ஏற்ப, செயலுக்கு ஏற்ப, செயல் திட்டத்தின் மூலம் இன்னும் பல விஷயங்களை சிறப்பாக செய்கிறதுக்கு அடுத்தடுத்து வர இயரிங்கில், அதாவது அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்கு ஒரு இயரிங் வருது. 3ஆம் தேதி 4ஆம் தேதிக்கு அப்புறம் தொடர்ந்து ஒரு 10 நாள் லீவ் இருக்குது கோர்ட்டு. அதுக்கப்புறம் கோர்ட் ஓப்பன் பண்ண உடனே அப்போது அந்த இடத்துலையும் நிறைய கேஸ் இருக்கத்தான் செய்யும். ஒரு 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே ஏதாவது ஹியரிங் வரும். அப்படி வரும் பட்சத்தில் நிச்சயமாக அடுத்த முறை இந்த மாதிரி செட்ட சிக்கல்கள் இதுவே தொடர்ந்து கொண்டே இருக்காது என்பதை அனைத்தரமாக சொல்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் 84 நாட்கள் முடிந்தது. 90 நாட்கள் கழிஞ்சிருச்சு அப்படின்னா இப்போ உள்ள நடைமுறை வாழ்க்கையில் அட்டம் டு மர்டரு, கொலைகேஸு, இன்னும் மிகப்பெரிய கேஸுகளுக்கு எல்லாமே பெயில் கிடைக்கும்போது நம்ம நிறுவனத்தை அவர் என்ன பண்ணியிருக்காருங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சாதாரண மக்களாக இருக்கக்கூடிய படிப்பறிவே இல்லாத என்னை போன்ற மக்களுக்கெல்லாம் நல்லா தெரிகிறது இது ஒன்றும் இல்லை என்று. அவ்வளவு தூரம் சட்டம் படித்து சட்ட மேதைகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஜட்ஜஸ்கள்லாம் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமாக தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது கண்டிப்பாக பெயில் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட நான் திறமாக சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம். மைத்ரி ஆர்ட்ஸ் மெம்பர்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அவ்வளவு நம்ம நிறுவனத்தை இன்னும் சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு இன்றைக்கி அசோக் சரீதி, விஜய் கிருத்திகி இது போன்ற சில பயல்கள் எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் ஆண்மையற்றவர்கள், அதற்றவர்கள், இதற்றவர்கள், எப்படி அவன் கண்டுபிடிச்சான், யார் அனுப்பி கண்டுபிடிச்சான், அவனை வேறு ஏதாவது பரிசோதனை பண்ணி பார்த்தானா, பரிசோதனைக்காக யாரை அனுப்பி விட்டு பார்த்தான், பேசணும்னு நினச்சா எப்படி வேணாலும் பேசலாம். எலும்புலாத நாக்கு என்ன வேணாலும் பேசலாம். ஓகேங்களா? அந்த நாய்க்கு என்ன பண்ணணுங்கிற விஷயத்த நம்ம எம்பி சார் வெளியே தான் பார்க்கணும். நாமளே பார்க்கலாம். பட்டு அந்த கோபத்தின் உச்சத்தை அடைவோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி இன்றைக்கி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியவங்க கார்ப்பரேட் கம்பெனியிலேருந்து பல கட்சி நிறுவனங்கள்லேருந்து எல்லா கட்சி நிர்வாகிகளும் சரி, எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி, இதில் நல்லவங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் சொல்ல வரல. சில்லற நாய்கள் நிறையா செதறி கிடக்கு. அதை எல்லாம் ப்ராப்ளத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும், அதுக்கு மேலே மைத்ரி ஆர்ட்ஸ் நிறுவன உறுப்பினர்கள் சற்று எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க விஷயம் கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, அதிகாரிகளுக்கும் தெரியும், ஜட்ஜஸ்களுக்கும் தெரியும், சட்ட மேதைகளுக்கும் தெரியும். அப்படி சட்டத்தை படித்து அவங்க என்னத்தை கேட்க போகிறாங்கன்னு தெரியல. இவ்வளோ தூரம் படித்து இதை விட ஒரு பெரிய விஷயத்த ஒன்று இருக்குது இல்லைன்னா சொல்லணும். அதை சொல்கிறதுக்கு இவங்க எதுக்கு காலதாமதப்படுத்துகிறாங்க? அப்போது மக்களுடைய வேதனையை உண்டாக்கி அவங்களுடைய இந்த நிறுவனத்துக்கு எதிராக ஆப்போசிட்டாக திருப்பி 25 ரூபா செலவழிச்சா போதும், 25 ரூபா செலவழிச்சா இங்கே போதும், கேஸுக்கு போதும். ஆனால் யாருக்கு பணம் வரும்? அப்படி பணம் கொடுப்பாங்களா? அப்படி பணம் வந்துருமா? அப்போது இந்த அரசாங்கம் பணம் கொடுத்துருமா? இல்லை இவன் கேஸ் கொடுன்னு சொல்கிறான் இல்லையா, இவன் பணம் கொடுப்பானா? யாருக்காவது ஒரு சல்லி பைசா கொடுத்துருக்கானா? இல்லை இது வரைக்கும் மற்ற நிறுவனங்களில் எத்தனை பேர் கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் பணம் வந்திருக்கா? யாருக்கு பணம் வந்திருக்கு? இந்த விஷயத்தையெல்லாம் வெளியிட முடியுமா? யாருக்குமே வந்தது கிடையாது. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம ஒரு இடத்துல ஒருத்தர் மேலே ஒரு கேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பான முறையில் யாருக்குமே இது வரைக்கும் பணம் வந்ததே கிடையாது. இந்த நியோமேக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட வருஷக்கணக்காக போகுது. அது என்ன ஆச்சுன்னே தெரியாமல் கடப்பில் போட்டாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இதையும் கடப்பில் போடுவோங்கிற விஷயத்துக்காக அவங்க ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எதிர்ப்பாக, இதனுடைய ஆதரவுக்காக, இந்த நிறுவனம் சரியாக இருந்துச்சுங்கிறதுக்காக நம்ம எம்டி சாரே உள்ளே போய் உட்காந்து ஒவ்வொருத்தருக்கும் விளக்கி எவ்வளோ தூரம் எதை போட்டு விளக்குனாலும் அவங்க மண்டையில் என்ன ஏறுன்னு தெரியல. பட்டு நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து எல்லோருமே கொஞ்சம் இல்லை, ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஆப்போசிட் பார்ட்டிகள் உங்களை கோவப்படுத்தி பார்ப்பாங்க. எவ்வளோ தூரம் கோவப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கோவப்படுத்தி நம்ம வாயிலிருந்து என்ன வருதுன்னு பிடுங்கி அதன் மூலியமாக கேஸ் போட்டு அதன் மூலியமாக அவங்க குளிர்காயெல்லாம் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் மைத்ரி ஆர்ட்ஸ் நண்பர்களுக்கு நிச்சயமாக நடக்காது என்பதை மக்களாகிய எல்லோருக்குமே நான் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு பாட்டுக்கு அந்த நம்ம இப்போ சமீபத்தில் விஜய் சொன்ன மாதிரி தான், உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவன்ட்ட கம்முன்னு இருந்தால் நம்ம வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதுபோல் யார் என்ன செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒருபோதும் மனசை தளரவிடாதீங்க, நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையாக இருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஓகேங்க சார், அடுத்தடுத்த விஷயங்களில் நல்லபடியாக சந்திப்போம். நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். நல்லவே நடக்கும். நல்லவர்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆகும். சில சூழ்ச்சிகளினால், சில விரோதிகளினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். பட்டு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உண்மை ஜெயிக்கும். உண்மையை என்றைக்கு மூடி வைக்க முடியாது.
கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகும். கூடிய விரைவில் வெளியே வருவார் என்ற நம்பிக்கையோடு அடுத்த இயரிங் எப்போங்கிற விஷயத்தை அப்டேட் பண்ணுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கமெண்டில் வந்து அவங்க பேசுகிறவங்க 1000 பேசட்டும், 1000 பேர் சொல்லட்டும், 1000 பேர் 1000 பக்கம் எழுதட்டும். எங்கெங்கேயோ இன்றைக்கி வரைக்கும் கல்வி தந்த காமராஜர்னு சொல்கிறோம். அதே காமராஜரை இன்றைக்கி வேலியை போட்டு வறட்சி ஏற்படுத்தி கொடுத்த காமராஜர்னு மாற்றி சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களை நம்ம விருதுநகர் தொகுதியிலே தோற்கடித்த மக்கள் தான். இது வந்து இன்னும் காலப்போக்கில் பல விஷயங்கள் இதையும் நடக்க வரும். நல்ல விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்ல எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு, நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு, நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். பட்டு எதுவாக நம்ம கமெண்டில் பேசுகிறோமோ, கமெண்டில் எப்படி எழுதுகிறோமோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையும் சொந்தங்களும் எவ்வளோ தூரம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டு நம்ம வந்து பிஸ்னஸ் செய்கிறதுக்குள்ளே வந்திருக்கோம். பிஸ்னஸ்னால் இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். இதையும் கடந்து போகத்தான் வேண்டும். அப்படி கடந்து போகின்றது மூலியமாக பல விஷயங்கள் நல்லது நடந்திருக்கு. எத்தனையோ பிஸ்னஸ்கள் இருக்குது. ஆனால் ஒரு சில பிஸ்னஸ் தான் டாப் லெவலில் இருக்குது. ஒரு சில பேர் தான் டாப் லெவலில் பேசப்படுறாங்க. அதே மாதிரி ஒரு நாள் நிச்சயமாக நம்ம எம்பி சார் வந்து கண்டிப்பாக அந்த லெவலில் வச்சு பார்ப்பாங்க. டாப் லெவலில் அவர் வருவாருங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறேன். எல்லோருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்க சார், நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். மைவித்ரி ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுத்த பாடங்கள். மைவித்ரி ஆர்ட்ஸ் என்ற நிறுவனம் ஏராளமான மக்களை பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தங்களை இணைக்க வைத்தது. ஆனால் அதையும் தாண்டி மைவித்ரி ஆர்ட்ஸ் இணைந்த நண்பர்கள் மூலம் பலர் புதிய உண்மைகள் மற்றும் வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டனர். சட்டம், அடிப்படை அறிவு. மைவித்ரி ஆர்ட்ஸின் பயணத்தில் த கேடிவியின் கார்த்திக் பிள்ளை யூடியூப் சேனல் மூலம் சட்டம் தொடர்பான சில அடிப்படைகளை தெரிந்து கொண்டோம். சட்டத்தின் அடிப்படைகள் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வது வாழ்க்கையில் முக்கியம் என்பதை எனக்கு உணர்த்தியது. ரெஃபரல் மார்க்கெட்டிங் சரியா தவறா? ரெஃபரல் மார்க்கெட்டிங் என்ற துறையில் நம்மால் அறியாமல் பல்வேறு குழப்பங்கள் உருவாகலாம். மைவித்ரி ஆர்ட்ஸில் இணைவதன் மூலம் ரெஃபரல் மார்க்கெட்டிங் எப்படி செயல்பட வேண்டும், அது சரியாக உள்ளதா அல்லது தவறான முறையில் செயல்படுகிறதா என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அரசியல்வாதிகள் மற்றும் அவர்களின் பாதிப்பு. அரசியல் அமைப்புகள் மற்றும் அவற்றின் பின்னணியில் நடைபெறும் செயல்பாடுகள் பற்றிய கூடுதல் தகவல்களையும் புரிந்து கொள்ள முடிந்தது. அரசியல் நம் வாழ்க்கையில் என்ன வகையில் பாதிக்கிறது மற்றும் கார்ப்பரேட் உலகத்திலும் எப்படி அதற்கான விளைவுகள் இருக்கிறது என்பதையே உணர்ந்து கொண்டோம். கார்ப்பரேட் சதி, நிதி உலகின் இருள். மைவித்ரி ஆர்ட்ஸ் மூலம் நாங்கள் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம். கார்ப்பரேட் சதிகள் பற்றி. பெரிய நிறுவனங்கள் எவ்வாறு சதிகள் தீட்டி தங்கள் ஆதிக்கத்தை நிறுவுகிறார்கள் என்பதை அறிந்து கொண்டோம். கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் சட்டத்தை புரிந்து கொள்வது. மைவித்ரி ஆர்ட்ஸ் இணைவதன் மூலம் சட்ட வழக்குகள் பற்றிய விவரங்களை, குறிப்பாக கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸை எவ்வாறு ஆன்லைன் மூலம் சரிபார்க்கலாம் என்பதற்கான அறிவையும் பெற்றுக்கொண்டோம். வாழ்க்கை பாடம். பணத்தின் ஆதிக்கம். மைவித்ரி ஆர்ட்ஸில் நாம் எதிர்பார்த்ததை போல் பணம் வந்திருக்கவில்லை. ஆனால் வாழ்க்கையில் சில முக்கியமான பாடங்களை கற்றுக்கொண்டோம். பணம் இல்லாமல் இருந்தாலும் நமது உறவுகள், நட்புகள் எவ்வாறு மாற்றம் அடைகின்றன என்பதையும் புரிந்து கொண்டோம். நம்பிக்கை. மைவித்ரி ஆர்ட்ஸ் வாயிலாக உணர்ந்தது. பணம் வராத சூழலில் பே அவுட் இல்லை என்ற நிலையிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட முக்கியமான பாடம் நம்பிக்கை என்னவென்று உணர்வது. மைவித்ரி ஆர்ட்ஸ் உடன் தங்கள் நம்பிக்கையை வைத்திருந்தவர்கள் எவ்வாறு நம்பிக்கை என்று ஒன்று நம் வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதையும் அறிந்து கொண்டனர். நாங்களும் அறிந்து கொண்டோம். முடிவு. மைவித்ரி ஆர்ட்ஸ் நமக்கு ஒரு சாதாரண வருமான வாய்ப்பாக இருந்தாலும் அது நம் வாழ்க்கையில் பல துறைகளில் தெளிவு மற்றும் அறிவை வழங்கியது. சட்டம், அரசியல், சந்தை மற்றும் உறவுகள் என பல வகைகளில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் நாம் எதிர்காலத்தை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும். மைவித்ரி ஆர்ட்ஸ் நம்பிக்கையுடன் செயல்பட்ட அனைத்து நபர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பல சூழல்களில், பல நேரங்களில் நமக்கு மைவித்ரி ஆர்ட்ஸ் எவ்வளவு கற்றுக் கொடுத்தது என்பதையும் தெரிந்து கொண்டு பல விஷயங்களை கேட்டும் பல விஷயங்கள் பார்த்தும் புரிந்து கொண்டோம் என்பதை எனக்குள் தெரிகிறது. அது உங்களுக்கும் தெரியும் என்று நம்புகிறேன். வெகு விரைவில் எம்டி அவர்கள் நிச்சயமாக வந்து அவருடைய ஒப்பீனியனை என்ன செய்யலாம் என்பதை அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுத்துரைக்க வருவார் என்ற நம்பிக்கையை சொல்கிறேன். தயவு செஞ்சு எல்லோரும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஓகேங்க சார். நன்றி மேடம். நன்றி சார்.